ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செய்வினை வாக்கியம். இந்த செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செயல செய்பவர முதன்மைப்படுத்துற வாக்கியம் தான் செய்வினை வாக்கியம். இந்த செய்வினை வாக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை இந்த 3மே அமைந்த ஒரு வாக்கியமா இருக்கணும். செய்வினை வாக்கியம். இதில வந்து 2ஆம் வேற்றுமை உருபு 2ஆம் வேற்றுமை உருபுங்கிறது ஐ. இந்த ஐ வந்து வெளிப்பட்டும், மறைஞ்சும் வரலாம். இந்த மாரி வாக்கியத்த தான் என்ன சொல்றோம்னா, செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறாங்க. இந்த செய்வினை வாக்கியத்தில அந்த செயல செய்பவர தான் வாக்கியத்தில முதன்மை பகுதியில என்ன செய்வாங்க, முதல்ல வருவாங்க. புரியுதா? இப்போ மூவர் தேவாரத்தை ஏற்றினார். இதில மூவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எழுவாய். தேவாரம் அப்படிங்கிறது செயப்படு பொருள். ஏற்றினார் அப்படிங்கிறது பயனிலை. இந்த மாரி ஆர்டர்ல வர்றது தான் செய்வினை வாக்கியம் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது, புரிஞ்சது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.